ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சி லாங்குவேஜில் ரீடிங் பிளாங்க் ஸ்பேசஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்ட் இந்த மாதிரி கொடுக்கும்போது சென்டரில் நம்ம வந்து ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்ம கேரக்டர் வந்து எதில் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் கொடுப்போம். கரெக்டாக? இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம கொடுக்கும்போது இதுக்கான டேட்டா டைப் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எஸ் யூஸ் பண்ணுவோம். கேரக்டருக்கு வந்து சி யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்குக்கு வந்து எஸ் யூஸ் பண்ணுவோம், டிஜிட்டுக்கு வந்து டி யூஸ் பண்ணுவோம். சரியா? டேட்டா டைப். அப்போ இந்த பிளாங்க் ஸ்பேஸ்ன்னு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பர்சன்டேஜ் எஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஹலோ வேர்ல்டு அப்படியே நமக்கு வந்து ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு மீனிங் கிடையாது. இந்த பர்சன்டேஜ் எஸ் அப்படி டேட்டா டைப் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கு வந்து பிளாங்க் ஸ்பேஸை வந்து சேர்த்து ரீட் பண்ணாது. இது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். சரியா? இப்போ பிளாங்க் ஸ்பேஸை வந்து நம்ம ரீட் பண்ணணும், இந்த ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிளாங்க் ஸ்பேஸை ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் அப்படின்ற சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ப்ராக்கெட் அப்படிங்கிற சிம்பிள்குள்ளே வந்து நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணும் வித் பிளாங்க் ஸ்பேஸோட. அப்போ நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுனா இந்த கேரக்டர் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இதான் இந்த பர்சன்டேஜ் எஸ்ஸுக்கும் பர்சன்டேஜ் ப்ராக்கெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. அப்போது ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான பிளாங்க் ஸ்பேஸை வந்து எங்கே ரீட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் இந்த ப்ராக்கெட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இப்படி யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளாங்க் ஸ்பேஸோட நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்எஃப்பில் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிளாங்க் ஸ்பேசஸ் மேபி இன்க்ளூடட் வித்தின் தி ப்ராக்கெட்ஸ். நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா பிளாங்க் ஸ்பேஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம், சப்போர்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. thus enabling the scanf to read strings with spaces. அப்போ நம்ம வந்து ஸ்கேன்எஃப்பில் வந்து ரீட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கோடு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். எது யூஸ் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ப்ராக்கெட் சிம்பிள். இதுவே வந்து பர்சன்டேஜ் எஸ் அப்படின்ற இந்த ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணாது, ஸ்பேஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டில் நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அதை மட்டும் ரீட் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணாது. ஓகே, இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸு. ஸோ பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கேஸ் அப்பர் கேஸ் நம்ம கொடுத்தாலுமே ஸ்ட்ரிங்கில் அது டிஸ்டிங்க்டாக தான் இது யூஸ் ஆகும், எடுத்துக்கும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீடிங் பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.